வணக்கம் உறவுகளே, சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. வீடியோவை தொடர்ந்து முழுமையாக பாருங்கள். புதிய பார்வையாளர்கள் நமது சேனலுக்கு மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. நாடாளுமன்ற தேர்தல் எந்த ஒரு கூட்டணி கட்சிகளுக்கும் தற்பொழுது அதிமுக உடன்படாத காரணத்தினால் நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிடுவதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முடிவு செய்வதாக ஆலோசனை கூட்டம் ஒன்றை நடத்தினார். இதில் நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளர்களை 40 தொகுதிகளில் அதிமுக சார்பாக நிறுத்தப்பட்டால் அவர்கள்தான் யார் வேட்பாளராக அறிவிக்கப்படுகிறார்களோ அவர்கள்தான் அப்பகுதியில் உள்ள தொகுதி மக்களுக்கு வேலைகள் செய்ய வேண்டும். குறிப்பாக தேர்தல் பணிகளில் மும்முரமாக இறங்க வேண்டும். கிட்டத்தட்ட 40 கோடி ரூபாய் ஒரு தொகுதிக்கு செலவாகும் என்பதற்கேற்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று நடைபெற்ற அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் பேசியுள்ளார். ஆனால் இதற்கு யாரும் உடன்பாடு தெரிவிக்காத நிலையில் பணம் இருப்பவர்கள் 7 தொகுதிகளுக்கு மட்டும் தற்பொழுது ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்கள் காலத்தின் பொழுது தகுதி இருப்பவர்கள் தேர்தலில் போட்டியிடுவதற்கு ஜெயலலிதா அவர்களை புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அம்மா அவர்களை நேரடியாக அவர்களுக்கு அனுமதி கொடுத்து தேர்தலில் அவர்களை வெற்றியடை புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்கள் செய்வார். ஆனால் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளராக பதவி ஏற்றதிலிருந்து தற்பொழுது வரை எந்த ஒரு வேலைகளும் மும்முரமாக நடைபெறவில்லை. தலைமை சரியில்லாத காரணத்தினால் பாமக தேமுதிக கூட்டணிக்கு உடன்படவில்லை என்ற அறிவிப்புகளும் வெளியாகி இருக்கிறது. பாமக தற்பொழுது பாஜகவுடன் கூட்டணி வைத்துவிட்டது. தேமுதிகவுடன் 3 கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்ட போதும் எந்த ஒரு அறிவிப்புகளும் இதுவரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவிக்கவில்லை. இந்த நிலையில்தான் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளிலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனித்து போட்டியிட்டாலும் வெற்றியடைவது கடினம். ஏனென்றால் தேர்தல் செலவுகளை அதிமுகவின் தலைமை ஏற்காது என்பதற்கேற்பதான் அவரது ஆலோசனை கூட்டத்தில் தற்பொழுது முடிவுகளையும் எடுத்திருக்கிறார். இந்த நிலையில்தான் 40 தொகுதிகளில் போட்டியிடவில்லை என்றால் நிச்சயமாக வரலாறு காணாத பின்வாங்குதல் என்றே நாம் கூறலாம். இதற்கு ஆரம்பத்திலேயே பன்னீர்செல்வம் அவர்களிடம் அதிமுகவின் தலைமையை ஒப்படைத்து மீண்டும் அதிமுகவின் சாதாரண அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கலாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். தற்பொழுது கட்சிக்கு அவப்பெயரை ஏற்படுத்தி விட்டான் எடப்பாடி என்று பலரும் குற்றங்களையும் சாட்டி வருகிறார்கள். மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவாகத்தான் பேசி வருகிறார்கள். இது மட்டுமல்லாமல் இரட்டை இலை சின்னத்தில் பி-ஃபார்மில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையொப்பம் இடக்கூடாது. ஒருவேளை 40 தொகுதிகளில் தனித்து போட்டியிட முடிவு செய்துவிட்டு வேட்பாளர்களும் தயார் செய்துவிட்டால் நிச்சயமாக பி-ஃபார்மில் வேட்பாளருக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்கலாமா வேண்டாமா என்று தேர்தல் ஆணையத்திடம் பி-ஃபார்மில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையொப்பம் இடக்கூடாது என்று ராம்குமார் வழக்கறிஞர் தற்பொழுது தேர்தல் ஆணையத்திடம் மனு ஒன்றையும் கொடுத்திருப்பதால் மீண்டும் மிகப்பெரிய ஒரு சிக்கலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாட்டிக்கொண்டார் என்றே நாம் கூறலாம். கிட்டத்தட்ட தலைமை என்பது லேஸ்பட்ட விஷயம் கிடையாது என்பதற்கேற்பதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்டத்தட்ட பொதுச் செயலாளர் பதவியில் அமர்ந்ததிலிருந்து தற்பொழுது வரை ஏண்டா இந்த பதவிக்கு வந்தோம் என்பதற்கேற்ப அவர்கள் சுற்றி இருக்கக்கூடியவர்கள் ஒட்டுமொத்தமான கூட்டமே தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது மனம் உடைந்து விட்டதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது. 40 தொகுதிகளில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போட்டியிட மறுத்துவிட்டால் யார் மீது குற்றம்? தற்பொழுது இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.